நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 14/10/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 28ஆம் தேதி அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 8 மற்றும் 9, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30, குளிகை 12 மற்றும் 1:30, யமகண்டம் 9 மற்றும் 10:30, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். திதி இன்று மாலை 4:40 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று மாலை 5:43 வரை புனர்பூசம், பின்பு பூசம். யோகம் இன்று காலை 6:01 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 5:43 வரை கேட்டை, பின்பு மூலம். மேஷம் ராசினியர்கள். இன்று வள்ளல்களின் உதவிகள் கிடைத்து மகிழும் நாளாக இருக்கக்கூடும். தொல்லை கொடுத்தவர்கள் விலகி செல்லக்கூடும். அரைக்குறையாக நின்ற கட்டிட பணிகளை மீண்டும் தொடர்வீர்கள். அதிகாரிகள் அனுகூலமாக நடந்து கொள்ளக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமாக பேசுவதன் மூலம் இன்று காரியங்களை வெற்றி இருக்கும். எதிலும் உங்களுக்கு நெருக்கம் உண்டாகக்கூடும். விருந்தினர் வருகை இருக்க கொடுங்க. குடும்பத்தினரின் ஆரோக்கிய குறைவு கொஞ்சம் ஏற்படக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் உருவாகக்கூடும். கவனமாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். வழியே சென்று உதவிகள் செய்வதன் மூலம் வீண் பழி ஏற்படக்கூடுங்க. கவனம் இருக்கட்டும். கோபத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பெண்கள் விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு சிறப்படைய கொடுங்க. பெண்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். இன்று காதலை பொறுத்தவரைங்க சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். காதல் கை கூடுமோ கூடாதா என்ற எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்குங்க. காதல்ல கொஞ்சம் விட்டு பிடிப்பது நல்லது. என்று மாணவர்கள் விடாபடியாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. கல்வி மீது முழு அக்கறை இருக்கும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். வள்ளல்களின் உதவிகள் கிடைத்து மகிழும் நாளாக இருக்கக்கூடும். தொல்லை கொடுத்தவர்கள் விலகி செல்லக்கூடுங்க. அரைக்குறையாக நின்ற கட்டிட பணிகளை மீண்டும் தொடர்வீர்கள். என்று நீங்க செய்யும் காரியங்களில் முன்னேற்றம் இருக்குங்க. மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பரணி. உடல் நலம் சீராக இருக்கக்கூடும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் எடுக்க கொடுங்க. கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். வீண் விவாதங்களை மட்டும் தள்ள வேண்டாம். என்று உங்களுக்கு சிந்தனைகளில் வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியும். கிருத்திகை. இன்று நட்பு வட்டம் விரிவடைய கொடுங்க. சொகுசான வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முன்பின் தெரியாத நபரிடம் கவனமாக இருக்க வேண்டும். கட்டிட பணிகளை மீண்டும் தொடர்வீர்கள். என்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு விலகி செல்லும் நாளாக இருக்க கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கிடைக்குங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று காரியங்களை அலட்டிக் கொள்ளாமல் சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். இன்று எதிர்பார்ப்புகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சிந்தனைகளை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். செல்வ நிலையும் சீராக இருக்க கொடுங்க. பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வந்து இணையக்கூடும். பொருளாதார விருத்தியின்றி ஏற்படக்கூடுங்க. மனம் இன்று நிம்மதி அடையக்கூடும். விலகி சென்றவர்கள் மீண்டும் வரக்கூடுங்க. இன்று தொழில் வியாபாரத்தில் மந்தமான சூழல் ஏற்படக்கூடும். வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். சரக்குகள் வருவதும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதும் எதிர்பார்த்ததை விட குறைவாகவே இருக்குங்க. இருந்தாலும் உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். முக்கிய முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். அலைந்து திரிந்து சில பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். உத்தியோக மாற்றங்கள் இன்றி ஏற்படக்கூடுங்க. கடுமையான பணி சுமை இருக்க கொடுங்க.
உத்தியோகம் காரணமாக வெளியில் தங்குவதற்கான சூழல் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் இன்று நீங்க அனுசரித்து செல்வது மிக நல்லது. துரிதமாக செயல்பட்டதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று மிகவும் சிறப்புடன் காணப்படுவீர்கள். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நியாயமான விஷயத்தை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடுமலாக இருக்கக்கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்விக்கான முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். உயர்கல்வியில கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். மாணவருக்கு என்று பொறுப்புகள் கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று செல்வ செழிப்பான சூழல் கண்டிப்பாக இருக்கும். நியாயமான விஷயங்களை கொஞ்சம் எதையும் செய்து முடிப்பீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். தொட்ட குறை வெட்ட குறை எல்லாம் சரியாகுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் நான் என்று சொல்ல முடியும். ரோகிணி இன்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. மதிய நேரம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பொருளாதார விருத்தியும் ஏற்படக்கூடும். கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. பல நெருக்கடியிலே கடந்து வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று அனைவரிடத்திலும் நல்லன்பு கொண்டவராக காணப்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கொடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிருகசிரிஷம் என்று சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். சொந்த பந்தங்கள் விலகி இருக்க கொடுங்க. கோவில் குளங்களுக்கு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நிர்வாக பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. என்று நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று முன் யோசனையுடன் காரியம் ஈடுபடுவீர்கள். கனக்கச்சிதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லைங்க. என்று கூடுமானவரை அடுத்தவிடம் விவாதம் பேசி நேரம் செலவிட வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் ஆர்வம் கூடும் நாளாக இருக்கக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிக்க முடியும். இந்த நாள் உங்களுக்கு எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. பொருளாதார விருத்தியும் உண்டாகக்கூடும். என்று எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். முன்கோபப்பட வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சிந்தனைகளை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். செய்கின்ற காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். என்று இறை வழிபாட்டினால் இனிமை காண வேண்டிய சூழல் இருக்குங்க. விரயங்கள் கண்டிப்பாக இருக்கும். திடீர் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. பிறரிடம் கைமாத்து வாங்கக்கூடிய சூழல் ஏற்படக்கூடுங்க. அலைந்து தெரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். இன்று வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டும். புதிய தொடர்புகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடைபெறக்கூடும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கணிசமாக கிடைக்குங்க. தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். யோசித்து எடுக்கும் முடிவில் வெற்றி காண்பீர்கள். பெண்களுக்கு இன்று மனசுக்குள் மகிழ்ச்சி கொடுங்க. இன்று காதலை பொறுத்தவரை புரியாத புதிருக்கு விடை கிடைக்கும். காதலை விட்டுக் கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். மன கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. என்று மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்வி பற்றி புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உயர்கல்வியில கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம் இன்று எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்குங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். தொழில் வியாபாரம் கண்டிப்பாக சுறுசுறுப்பு அடையக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். கவனமாக பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். செலவினை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். திருவாதிரை
நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். அனுகூலமான நல்ல சொல் உருவாகக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு நல்ல விஷயம் நடைபெறக்கூடுங்க. திடீர் வாக்குவாதம் போன்றவை ஏற்பட்டு பின்ன சரியாகும் என்று உங்களுக்கு வள்ளல்களின் உதவிகள் கிடைத்து மகிழும் நாளாக இருக்கக்கூடும். புனர்பூசம் அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். பிரியமாக அனைவரிடத்திலும் நடந்து கொள்வீர்கள். மன நிம்மதி ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து இணையக்கூடும். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடுங்க. எதிலும் உங்களுக்கு இனிமை கூடிவிடும். விரயங்கள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். காலை நேரத்தில் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடுங்க. வியாபார நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கடகம் ராசினியர்கள் என்ற சோதனைகள் எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் கண்டிப்பாக உருவாகக்கூடும். இறை வழிபாட்டினால் ஆனந்தம் கொண்டும் நாளாக இருக்கக்கூடும். இனிமையாக பேசி காரியை சாய்த்துக் கொள்வீர்கள். காலை நேரத்தில் நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மனசுக்குள் மற்றற்ற மகிழ்ச்சி கூடும். மதியத்திற்கு மேல் மனக்குழப்பம் ஏற்பட்டு பின்ன சரியாகும். திட்டமிட்ட காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சுலபமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியத்தில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. உறவினர்களால் விரயம் கொஞ்சம் உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். புதிய தொடர்புகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். தொழில் விரிவாக்கத்திற்கான பண உதவி கிடைக்க கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை குறைந்து விட கொடுங்க. முயற்சிகளில் சாதகமான பலனே கிடைக்கும். கடினமான காரியங்களையும் திறமையாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ கொடுங்க. பிள்ளைகளாலும் பெருமை உண்டாக கூடும். இன்று பெண்கள் நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். பெண்கள் இன்று நல்ல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நலம் தரும் வேலைகளை ஈடுபடுவீர்கள். காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்கும். காதலை விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. உயர்கல்வியில உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் சந்தேகம் ஏதேனும் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை நீ வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் என்ற விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. விரயங்கள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. இல்லத்தில் இன்று நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்தி பொறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூசம் நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். வாகன யோகம் ஏற்படக்கூடுங்க. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். புதிய முயற்சிகளை முன்னேற்றம் இருக்குங்க. செல்வாக்கு மேலோங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும். ஆயில்யம் மன நிம்மதி கண்டிப்பாக இருக்குங்க. சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும். கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். எதையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. குறைந்த அளவில் தான் பணவரவு இருக்கக்கூடும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை வாழ பாருங்கள். அதுவே வெற்றியை கொடுக்கும். சிம்மம் ராசினியர்கள் இன்று மிகவும் மன அமைதியுடன் காணப்படுவீர்கள். தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வியாபாரத்தை கருத்தில் கொண்டு மிகவும் சிறப்புடன் செயல்படுவீர்கள். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. இல்லத்தில் நல்ல காரியம் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். வீடு மாற்றம் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். திடீர் பயணத்தால் வழக்கமான பணிகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சுணக்கமான பணிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கிவிடக் கொடுங்க. குடும்பத்தினருக்காக வேண்டியவற்றை வாங்கி கொடுப்பீர்கள். புதிய பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் சும நிகழ்ச்சிகள் நடைபெற கொடுங்க. வாழ்க்கையில் புதிய முன்னேற்றம் ஏற்படக்கூடும். திருப்பங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். புதிய தொடர்புகள் மூலம் லாபம் உண்டாக கொடுங்க. மனம் மகிழும்படியான நிகழ்ச்சிகள் உண்டாகக்கூடும். உடல் நலம் சீராக கொடுங்க. வியாபார விரோதங்கள் விலகி செல்லக்கூடும். இன்று மாமன் மைத்துனர் வகையில் கண்டிப்பாக உதவிகள் கிடைக்க கொடுங்க. இன்று பெண்கள் வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். சூழ்நிலை இன்று நீங்க சுகமான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக சிறப்பு. பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. பயம் வேண்டாம். இன்று காதலை பொறுத்தவரை தான் கொஞ்சம் குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும்.
காதலை பற்றி இல்லத்தில் சொல்லுங்கள். தேவையில்லாத பிரச்சனைகள் வேண்டாம். பொறுமையாக செல்ல பாருங்கள். என்று மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். உயர்கல்வியில கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்கக்கூடும். மதிய நேரத்திற்கு பின்னர் மகிழ்ச்சி கொடுங்க என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்ற விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். வியாபார விரோதங்கள் விலகி செல்லக்கூடுங்க. பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். என்ற கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். சுணக்கமாக இருந்த காரியங்கள் சூடு பிடிக்கும். இந்த நாள் நீங்க பிள்ளைகளுடன் கொஞ்சி பேசி மகிழ்வீர்கள். பூரம். இன்று புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான திட்டம் இருக்கும். வாழ்க்கையில் உங்களுக்கு புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புதிய தொடர்புகள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. இல்லத்தில் உங்களுக்கு நல்ல சம்பவங்கள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். உத்திரம். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று புது புது விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் என்று அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். கன்னி ராசினியர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். வாழ்க்கையில சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. நிதிநிலை உயர்ந்து நிம்மதியும் ஏற்படக்கூடும். கன்னி ராசினியர்கள் இன்று மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தெய்வீக சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். வியாபார விரோதங்கள் கூட விலகி செல்லக்கூடும். அடுத்த நிலையில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். உடல் நலம் சீராக்கி உற்சாகத்தை கொடுக்குங்க. சிறு தொகையை செலவிடக்கூடிய சூழல் இருக்கின்றது. அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிக்கக்கூடும். இன்று கணவன் மனைவிக்கிடையே பூசல்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். குடும்ப செலவுகள் ஒரு பக்கம் கொடுங்க. குடும்பம் பற்றிய கவலைகள் எழுக்கும். உறவினர்கள் நண்பர்களிடம் பேசும்பொழுது நிதானமாக பேசுவது நன்மையை கொடுக்கும். நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். வீண் அலைச்சலும் பயணங்களும் கொஞ்சம் ஏற்படுங்க. நேரம் தவறி உணவு உண்பதை தவிர்த்து விடுங்கள். சாமர்த்தியமான பேச்சு நல்ல லாபத்தை கொடுக்கும். பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கு என்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். நல்ல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதல நீங்க அமைதியுடன் செயல்படுவது மிக நல்லது. என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்கள் இன்று மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று பணி சுமை கொஞ்சம் இருக்க கொடுங்க. தைரியமாக செயல்படுவது மிக நல்லது. காரியங்கள் அனைத்தும் கண்டிப்பாக சூடுபிடிக்கும். திட்டங்கள் அனைத்தும் ஓரளவு கை கொடுக்குங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் நடைபெறக்கூடும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். என்ற முடிவுகளை தெளிவாகிடுங்கள். என்று உங்களுக்கு பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அஸ்தம். நியாயமான விஷயங்களை தண்ணீர்படுத்திக் கொள்வீர்கள். நிர்வாக சீர்களை சரி கட்டி விடுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போகக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். என்று நீங்க யோகோபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். சித்திரை. சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. வீடு கட்டும் முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. நல்லதொரு சிந்தனை ஏற்படும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூட்டும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடும். இந்த நாள் உங்களுக்கு
மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. ஆம், துலாம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகக்கூடும். வாழ்க்கையில படிப்படியாக முன்னேறி செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படக்கூடும். நிதி நிலையெல்லாம் உயர்ந்து நிம்மதி காணக்கூடிய சூழல் இருக்குங்க. நினைத்ததும் ஓரளவு நிறைவேறக்கூடும். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிப்பீர்கள். தொழில் முன்னேற்றம் கருதி புதிய கூட்டாளிகளை சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். இன்று உங்களுடைய பொருட்களை நீங்க பத்திரமாக பார்த்துக் கொள்வது நல்லது. முன்பின் யோசிக்காமல் பேசுவதை தவிர்த்து விட வேண்டும். செலவுகளை நீங்க கண்டிப்பாக கட்டுப்படுத்த வேண்டும். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்குங்க. வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது. பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். திட்டத்தின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று எதிலும் யோசித்து செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலில் நீங்க அமைதி காண்பது மிக நல்லது. பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்விக்கான முடிவில் மிகவும் லாபமாக இருப்பீர்கள். கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். பயம் வேண்டாம். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக அமைத்துக் கொள்வீர்கள். வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எளிமையாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தொழில் நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வியாபார நோக்குடன் இன்று எதிலும் ஈடுபடுவீர்கள். என்று உங்களுக்கு நிதிநிலை சீராக உயர்ந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. எடுத்த முயற்சிகளை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. சுவாதி. நல்ல சிந்தனைகள் கண்டிப்பாக உதிக்கும். தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். புதிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நல்ல எண்ணங்கள் உருவாகக்கூடும். சிரமங்கள் ஓரளவு சரியாக கொடுங்க. பேச்சை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. என்று உங்களுக்கு சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். சக நண்பர்களின் ஆதரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. விசாகம். இன்று நட்பு வட்டம் விரிவடை செய்யக்கூடும். காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிர்நீச்சல் போட்டாவது வாழ்க்கையை முன்னேறி செல்வீர்கள். புதிய பொருட்சேர்க்கை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முன்பின் யோசிக்காமல் எதையும் பேசிவிட வேண்டாம். அதே போல் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். செயல்பாடுகளில் வேகம் இருக்குங்க. என்று எடுத்த காரியத்தை எளிமையாக செய்ய முடியும். நல்ல பிள்ளை என்ற பெயரையும் கண்டிப்பாக எடுக்க முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். இன்று பொதுநல காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நிதிநிலை உயர்ந்து நிம்மதி காணும் நாளாக இருக்கக்கூடும். நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறும். எடுத்த காரியத்தை எளிமையாக செய்து முடிப்பீர்கள். இன்று தொழில் முன்னேற்றம் கருதி புதிய கூட்டாளிகளை சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். என்னுடைய பொருட்களை நீங்க பத்திரமாக வைத்துக் கொள்வது நல்லது. முன்பின் யோசிக்காமல் பேசுவதை மட்டும் தவிர்த்து விடுங்கள். இல்லத்தில் உங்களுக்கு உள்ளத்திலும் உங்களுக்கு அமைதி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. சிலருக்கு உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். உறுதித்தன்மையுடன் காணப்படுவீர்கள். மாற்று கருத்துடையோர் இன்று மனம் மாறக்கூடும். உங்கள் கூட்டு முயற்சிக்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடும். செயல்களில் உங்களுக்கு வேகம் கூடிவிடும். உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தத்தை கொடுக்கும். என்று எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி இருக்குங்க. வரவுக்கேற்ற செலவுகள் ஏற்படக்கூடும். எதையும் சாதிக்கக்கூடிய திறமை இருக்குங்க. சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். மனோதைரியம் கண்டிப்பாக கூட்டும். மற்றவர்களால் தேவையற்ற குற்றச்சாட்டிற்கு ஆளாக வேண்டிய சூழல் இருக்குங்க. கண் நோய், பித்தம், வாதம் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்படக்கூடும். உடல் உஷ்ணம் அடையும். திடீர் கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். என்று பெண்கள் எல்லோரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். எல்லோருக்கும் நல்ல பிள்ளையாக காணப்படுவீர்கள். பெண்கள் என்று வீண் விரயங்களை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். கண்டிப்பாக இதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது. காதலை விட்டு கொடுத்து சென்றால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். கல்விக்கான தெளிவுகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்ற விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும்.
சொல்ல நினைத்த காரியத்தை மிகவும் சிறப்பாக சொல்லி வெற்றிகரமாக அமைத்துக் கொள்வீர்கள். வாழ்க்கையில நீங்க சிரமப்பட்டது, கடினப்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். கொள்கை பிடிப்புடன் செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். என்ற இல்லத்தில் உங்களுக்கு நிம்மதி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. அனுஷம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சீராக இருக்கக்கூடும். குடும்ப முன்னேற்றமும் சிறப்படையக்கூடும். இன்று செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்குங்க. பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. உறவினரிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். முக்கிய முடிவில் லாபகமாக எடுப்பீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். அது போதுங்க. இந்த நாள் நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாட முடியும். கேட்டை எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். தேவையில்லாத விஷயங்கள் மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம். சிறு பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடும். கூடுதல் செலவை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். மன வருத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கொடுங்க. செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. தன லாபமும் சீராக இருக்க கொடுங்க. வீண் விவாதங்களை தவிர்ப்பது மிக நல்லது. என்று உங்களுக்கு பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள் விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். இல்லத்தினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்தில் ஆர்வம் காட்டுவீர்கள். தொழிலில் லாபம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. எதிர்பார்த்தபடி எல்லாம் வந்து சேரக்கூடும். என்று உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். ஏதாவது ஒரு வகையில் அலைச்சல் கூடுதல் செலவு ஏற்படக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. வேறு ஒருவர் செய்த செயலுக்கு வீண் பழி ஏற்க வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருப்பவருடன் வாக்குவாதங்கள் கொஞ்சம் ஏற்படும் கவனம் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே வீண் மன வருத்தம் ஏற்பட்டு பின்னர் நீங்கும். அக்கம் பக்கத்திடம் அனுசரித்து செல்வது மிக நல்லது. நன்மைகள் உங்களை தேடி பெற கொடுங்க. உறவுகளிடம் நிதானமாக பேச வேண்டும். எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். முக்கிய முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். திட்டத்தின் அடிப்படையில் கண்டிப்பாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் வீண் விரயங்களை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். பெண்கள் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர காதல் கண்டிப்பாக கை கொடுங்க. உங்களுடைய மனநிலையில் சில மாற்றங்கள் இருக்கும். நீங்கள் எதையோ போட்டு குழப்பிக் கொண்டிருப்பீர்கள். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கல்வி அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். உயர்கல்வியில சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆணியற வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்படையக்கூடும். ஏனோ தனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். நேரம் பார்த்து காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. இல்லத்திலும் உள்ளத்திலும் கண்டிப்பாக நிம்மதி கூடும். எதை நினைத்தும் பயம் வேண்டாம். போராட்டம் அக்கம் பக்கத்தாருடன் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். உறவரிடம் பேசும்பொழுது நிதானம் இருக்கட்டும். இன்று முடியாத காரியங்களை கூட முடித்து காட்டுவீர்கள். செல்வம் சேரக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பமான விஷயம் நாட்டம் செல்லும். என்று உங்களுக்கு மனசுக்குள் மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். இல்ல தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். உத்திராடம் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. வழக்கத்தை விட செலவுகள் ஒரு பக்கம் கூட்டும். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். பொறுமையாக இருந்து எதையும் செய்யுங்கள். என்ற இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு கூடுதல் செலவுகள் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்லுங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். மகரம் மகரம் ராசினியர்கள் இன்று துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் வெற்றி கிடைக்கும். பயம் வேண்டாம். கொள்கை பிடிப்புடன் செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் பாராட்டுகள் கிடைக்க கொடுங்க. பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பண வரவும் சீராக இருக்கக்கூடும். வாக்கு வன்மையால் லாபம் ஏற்படக்கூடும். வீண் பயணங்களும் அலைச்சலும் ஏற்படக்கூடும். இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. மிகவும் பொறுப்புடன் நடந்து கொள்வீர்கள். கெட்ட கனவுகள் அவ்வப்போது தோன்றும். உடல் உஷ்ணம் அடைய கொடுங்க. தெய்வீக சிந்தனை ஏற்படக்கூடும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீர்படக்கூடும். என்று எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் கேட்டுக்கொண்டு எதையும் செய்யுங்கள். அது போதுங்க.
என்று உங்களுக்கு மனசுக்குள்ள ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். பல நெருக்கடியிலையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். எல்லோருக்கும் நல்லது செய்துவிட வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கக்கூடுங்க. பல பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக விடிவு கட்டுவீர்கள். வழக்கத்தை விட பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. மற்றபடி பெரிய பிரச்சனை நீங்க. கட்டிய வீட்டை சிலர் பழுது பார்க்கக்கூடிய சூழல் இருக்கும். இன்னும் சிலருக்கு இருக்கும் வீட்டை மாற்றக்கூடிய எண்ணம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். வெற்றிக்கான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கென்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. காதல் கண்டிப்பாக புரியாத புதிர் போல் இருக்கும். விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள். காதல் கண்டிப்பாக மகிழ்ச்சியுடன் இருக்கும், பயம் வேண்டாம் என்று மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்வீர்கள். கல்வியில நீங்க முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பாடங்களை நன்கு படிக்க வேண்டும். பாடத்தில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று பணிகளை சிறப்புடன் கவனித்துக் கொள்வீர்கள். நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீர்படும். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காரியத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. சிந்தனை வளம் பெருகும் நாளாக இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். திருவோணம். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. வெற்றிக்கான செய்திகள் வீடு தேடி வரக்கூடும். பங்குச் சந்தைகளில் லாபம் கிடைக்கும். கமிஷன் துறையிலும் லாபம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளிலும் லாபம் கிடைக்குங்க. முயற்சி மட்டும் பண்ணுங்கள், அது போதும். அவிட்டம். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். நல்ல பலன் உங்களை தேடி வரக்கூடும். அவ்வப்போது முன்கோபம் வெளிப்படக்கூடுங்க. அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். கும்பம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு குதூகலம் பிறக்கும் நாளாக இருக்கக்கூடுங்க. தெய்வீக சிந்தனையும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். வெற்றிக்கான செய்திகள் வீடு வந்து சேரக்கூடும். கட்டிய வீட்டை பழுது பார்க்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்குங்க. கும்பராசினியருக்கு சகோதர வழியில் யதார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவை ஏற்படுத்தும். தொழில் வியாபாரத்தில் செலவுகள் அதிகரிக்க கொடுங்க. உங்கள் கீழ் வேலை செய்பவரின் செயல்களால் உங்களுக்கு கோபம் கொஞ்சம் உண்டாகும். நிதானமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். நன்மைகள் தேடி வர கொடுங்க. பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். எதிலும் வேகம் காட்டுவீர்கள். உத்தியோக மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். புதிய வேலை வாய்ப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அலுவலகத்தில் உள்ள சக ஊழியர்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது மிக நல்லது. எடுத்தும் கௌத்தம் என்று எதுவும் ஈடுபட வேண்டாம். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகும். இன்று நீங்க பணிகளை விரைவாக முடித்து வெற்றி வாகை சூடும் நாளாக இருக்க கொடுங்க. கும்ப ராசினியர்கள் சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். செலவுகளும் கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கும். இன்று பெண்கள் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் வெற்றி இருக்குங்க. பெண்கள் நிலையான வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று முயற்சியின் பேரில் முன்னேற்றம் அடையக்கூடும். என்று காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். கை கொடுமா கூடாதா என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. காதலை விட்டுக் கொடுங்கள், எல்லாம் சரியாகும். என்று மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்விக்கான முடிவுல லாபகமாக எடுப்பீர்கள். உயர்கல்வியில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெளிர் நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். வெளிர் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்ற முக்கிய முடிவில் லாபகமாக எடுப்பீர்கள். தொழில் நெருக்கடிகளை கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். பஞ்சாயத்துக்கள் நல்லதொரு முடிவை கொடுக்கும். சகோதர வழியில் எதிர்பார்த்த நல்ல பலன் கிட்டும். வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரக்கூடுங்க. இன்று சிறப்பான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று கொடுத்த வேலையை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். சதயம். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. பணியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கமிஷன் தொழில் லாபம் கிடைக்க கொடுங்க.
நிதானமாக செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். நினைவுகள்ல மூழ்கி காணப்படுவீர்கள். சிந்தனை வளம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாட முடியும். போராட்டாத்தி நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். பஞ்சாயத்துக்கள் ஒரு முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதர வழியில் எதிர்பார்த்து நல்ல பலன் கேட்டோம். முக்கிய முடிவுகளில் லாபகம் ஏற்படக்கூடும். கட்டிய வீட்டை பழுது பார்க்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். வெற்றிக்கான செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நிலுவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். விடுமுறை கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். முடிஞ்சளவு இன்று ஓய்வெடுத்துக் கொள்வதும் மிக சிறப்புங்க. மேனும் ராசினியர்கள் இன்று முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். மனசுக்குள்ள நிம்மதி ஏற்படக்கூடும். நிதிநிலை உயர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். கனவுகள் அனைத்தும் நனவாக கொடுங்க. செயல்பாடுகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். எதை நினைத்தும் பயம் வேண்டாம். இன்று சுபகாரிய பேச்சுகள் கண்டிப்பாக முடிவடை கொடுங்க. திருமணங்கள் கண்டிப்பாக கைகூடும். சொத்து பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடும். பங்காளி சண்டைகள் முடிவுக்கு வரக்கூடும். குடும்பத்தினர்கள் உங்கள் குணம் அறிந்து நடந்து கொள்வார்கள். தாய் வழி உறவினர்களால் தக்க பலன் கிடைக்க கொடுங்க. முன் பின் யோசிக்காமல் எதையாவது பேசி விடுவீர்கள். வீண் மனசாபங்கள் அவ்வப்போது ஏற்படக்கூடுங்க. கவன நடைமுறையை பின்பற்றுவது நல்லது. வழக்கத்தை விட கூடுதல் செலவு ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் தொடர்பாக பேச்சுவார்த்தையில நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நிதானமாகவும் பேச வேண்டும். கற்பனை திறன் அதிகரிக்கக்கூடும். எதிர்பார்த்த பணம் தாமதப்பட்டாலும் வரக்கூடுங்க. புதிய ஆடைகள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். வியாபார நோக்குடன் அனைவரிடமும் பழகுவீர்கள். முயற்சிகளில் முன்னேற்றம் அடைவீர்கள். செல்வம் சேரக்கூடிய சூழல் இருக்குங்க. இல்ல தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். யாரோ ஏற்கனவே செய்த உதவிக்கு இப்பொழுது நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. பெண்கள் இன்று மன வருத்தம் கொள்ள வேண்டாம். முடிஞ்சளவு ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் எல்லா வேலைகளும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். நல்ல விஷயங்களை முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலை விட்டு கொடுத்து அமைதியுடன் செயல்படுங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். எதிலும் யோசித்து செயல்படுவது மிக நல்லது. மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நல்ல விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் முன் கோபத்தை தவிர்க்க வேண்டும். படிப்பில் முழு அக்கறை கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி இன்று எதிலும் இனிமை காணும் நாளாக இருக்க கொடுங்க. முக சுத்திக்கெல்லாம் இன்று மயங்க மாட்டீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கைகூடும். நிகழ்வுகள் அனைத்தும் மாறுபட்டதாக இருக்கக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்படுவது மிக நல்லது. மற்றபடி உங்களுக்கு பிரச்சனைகள் ஏதும் இல்லை. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கொடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி மனம் சந்தோஷம் அடையக்கூடும். காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தேட வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. இன்று திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். ரேவதி மனசுக்குள்ள மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாக கொடுங்க. அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. இன்று அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வர கொடுங்க. நியாயமான விஷயங்கள்ல நல்லது நடைபெறக்கூடும். பங்குச் சந்தைகளில் லாபம் கிடைக்கும். கமிஷன் துறையில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.